வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 20, 21, 22 3 நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சோழ பேரரசினுடைய வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் விதமாக எத்தனை கோடி செலவில் ஒரு புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட இருக்குது? ஓகேங்களா? ஸோ தமிழக அரசின் சார்பில் இந்த சோழ பேரரசினுடைய வரலாற்று நிகழ்வுகளை பறைசாற்றக்கூடிய விதமாக சோழ பேரரசினுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய விஷயமாகவும் ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட இருக்குது. அது எவ்வளோ செலவில் அப்படின்னா 22 கோடி செலவில். எங்கே அப்படின்னா நம்ம ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா? ஸோ அவருடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குதுல, அந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதிய அருங்காட்சியகம் அப்படின்ற விஷயத்தை அமைக்கப்பட இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யார் சார் வெளியிட்டிருக்கிறா அப்படின்னா நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறாரு. தற்போது தங்கம் தென்னரசு வேறு துறைக்கு மாற்றப்பட்டுட்டார். அதை வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா சோழ பேரரசுடைய சிறப்புகளை பறைசாற்றக்கூடிய ஒரு புதிய அருங்காட்சியகம் அப்படின்றது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துல ராஜேந்திர சோழனுடைய தலைநகரம். ஸோ அங்கே என்னது நிறுவப்பட இருக்கிறாங்க. இரண்டாவது கொஸ்டின், தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமை செயலராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழகத்தினுடைய 50வது தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா முருகானந்தம் அவர்கள். ஓகேங்களா? முருகானந்தம் தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமை செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த தலைமை செயலாளர் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னா அதில் உச்சபட்ச பதவி ஐஏஎஸ்க்கும் மேலே தலைமை செயலாளர் தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த தலைமை செயலாளர்கள் கீழே தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா? மேலும் ஜி லட்சுமிபதி முதல்வரினுடைய இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. உமாநாத், MS சண்முகம், அனு ஜார்ஜ் இவங்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இளம்பகவத் அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. பொது நூலகங்கள் துறை இயக்குனராக இருந்தார் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நம்ம முருகானந்தம் அவர் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1991 காலகட்டத்தில் தமிழக பிரிவினுடைய IAS அதிகாரியாக அவர் ஆனார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கரூர், கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறாரு. மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தினுடைய நிர்வாக இயக்குனராக அவர் இருந்திருக்கிறாரு. வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய இயக்குனராகவும் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் இவ்வளோ அனுபவமிக்க நபர் தான் தற்பொழுது தலைமை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ கரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறாரு. மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தினுடைய நிர்வாக இயக்குனராக இருந்திருக்கிறாரு. வனம் மற்றும் சுற்றுலாத்துறை அதனுடைய இயக்குனராகவும் இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? செயல்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டு தமிழ்நாட்டு தொழில் முதலீடு மாநாடு எங்கே நடைபெற்றது? 2024 ஆண்டிற்கான தமிழ்நாட்டினுடைய தொழில் முதலீட்டு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் தான் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது, கலந்து கொள்ளப்பட்டது. ஸோ இதில் தான் இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு ஆள்கள் வெளியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த முதலீடுகளை செய்வது குறித்து ஒரு மாநாடு. ஓகேங்களா? எப்படிலாம் முதலீடு செய்யலாம், என்ன மாதிரி முதலீடு செய்யலாம், எங்கெங்கே இட வசதிகள் நம்மளால் அமைத்து கொடுக்க முடியும், இந்த இட பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும், அதற்கான பாதுகாப்புகள், அதற்கான அசைன்மெண்ட்ஸு இதெல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும், எல்லாம் குறித்தது தான் இந்த மாநாடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் அவர்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 51,157 கோடி அளவில் முதலீட்டுக்கு செஞ்சுருக்கிறாரு. 19 திட்டங்களுக்கான தொடக்க விழாவாகவும் இது இருக்குது. 17,616 கோடி. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் 1,06,303 உருவாக்கப்படும். இந்த மாதிரி இந்த அடிக்கல் நாட்டியிருக்கார் இல்லையா? ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோனா 1,06,303 வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தொழில் முதலீட்டு மாநாடு பார்த்தோம் அப்படின்னா இது பல்வேறு வகையான ஈர்ப்புகளை ஈர்க்கும். ஓகேங்களா? வெளிநாட்டு முதலீடாகட்டும், உள்நாட்டு முதலீடாக இருக்கட்டும், அதற்குத்தான் இது பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா 2024 ஆண்டிற்கான தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாடு என்பது சென்னையில் MK ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? 4வது கொஸ்டின், தேசிய லதா மங்கேஷ்கர் விருது டேஸ் துறையில் சாதனை புரிவோருக்கு வழங்கப்படக்கூடிய விருதாக நமக்கு நன்றாக தெரியும். இசைத்துறையில் யார் சிறந்து விளங்குறாங்களோ, இசைத்துறையில் சிறந்து விளங்குவர் சாதனை புரிவோருக்கு இந்த லதா மங்கேஷ்கர் விருது என்பது வழங்கப்படும். இதனுடைய பரிசு தொகை எவ்வளோ சார் அப்படின்னா 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. சரி, ஓகே.
இப்போ எதற்காக நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இசையமைப்பாளர் உத்தம் சிங் மற்றும் பிரபல பாடகர் கேஎஸ் சித்ரா. ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து உத்தம் சிங்குக்கு 2022ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்குது. கேஎஸ் சித்ரா அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க இருவருமே வந்துட்டு இந்த இசைத்துறையில் சிறந்து விளங்கினக்க சாதனை புரிந்து பல்வேறு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, பல்வேறு இசையமைப்புகள் செஞ்சுருக்கிறாங்க. இதை அங்கீகரிக்கும் விதமாகவும் பாராட்டும் விதமாகத்தான் இந்த விருது என்பது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதனுடைய பரிசு தொகை என்பது 2 லட்சம் ரூபா. எப்போ இருந்து இதை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா 1984 காலகட்டத்திலேருந்து இது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ 5வது கொஸ்டின், சர்வதேச அயன்மேன் ட்ரையலத்தான் போட்டியை முடித்து சாதனை படைத்த முதல் மத்திய ஆயுத காவல்படை வீரர் யார்? ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹரிஸ் கல்லு. இந்த அயன்மேன் ட்ரையலத்தான் போட்டி என்பது உலகளவில் மிகவும் கடினமான விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவர் இந்த சாதனை வந்து எங்கே சார் பண்ணியிருக்காரு அப்படின்னா கோபன்ஹேகன் டென்மார்க் அப்படின்ற இடத்துல பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாமே, அதாவது ட்ரையலத்தான் அப்படின்னாலே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னதெல்லாம் அடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் ப்ளஸ் சைக்கிளிங்கு ப்ளஸ் மாரத்தான், இது 3மே தொடர்ந்து செய்யக்கூடியணும். ஓகேங்களா. ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று போயிட்டு செய்யணும். ஓகேங்களா. ஸோ கேப் விட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம், இப்போ வந்து நீச்சல் செய்கிறோம் அப்படின்னா 2வது வேகமாக போயிட்டு சைக்கிளிங் செய்யணும், சைக்கிளிங் செஞ்சு முடிச்சோடனே மாரத்தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. கிட்டத்தட்ட நீச்சல் பார்த்தீங்கன்னா 3.8 கிலோமீட்டர் அளவிற்கு நீச்சல் போகணும். அதே மாதிரி 180 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் பயணம் செய்யணும், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பயணம் செய்யணும், 42.2 கிலோமீட்டர் மாரத்தான் ரேஸில் ஓட வேண்டும். ஸோ இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு எவ்வளோ கடினமாக இருக்கும்னு தெரியும். கிட்டத்தட்ட 3.8 கிலோமீட்டர் நீச்சல் செய்து 180 கிலோமீட்டர் அளவில் சைக்கிளிங் செய்யணும், ப்ளஸ் 42.2 கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த மாரத்தான் செய்யணும். ஓகேங்களா. அப்போ இந்த 3யுமே இவர் எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கிறார் அப்படின்னா 12 ஹவர்ஸு 42 மணி நேரம் 25 இதில் வந்துட்டு இவர் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது மிகப்பெரிய சாதனை. இவர் ஒரு பிஎஸ்எஃப் வீரர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பார்டர் சேஃப்டி ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வீரர் தான் இவர். இதை வந்து ஹரிஸ் கல்லு அவர்கள் சர்வதேச அயன்மேன் ட்ரையலத்தான் போட்டியை முடித்து சாதனை படைத்த முதல் மத்திய ஆயுத காவல் படை வீரராக இருக்கிறாரு. ஸோ இது மிகப்பெரிய சாதனையாக வந்து பார்க்கப்படுகிறது. இந்த பிஎஸ்எஃப் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான மித்ரா சக்தி கூட்டு இராணுவ போர் பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடப்பட்டது? நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்குறோம். ஒரு பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயங்களை பார்க்கணும். ஓகேங்களா. அது என்ன விதமான பயிற்சி என்பதை பார்க்கணும். இது ஒரு இராணுவ பயிற்சி. எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது என்பதை பார்க்கணும். இது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான ஒரு பயிற்சியாக இருக்குது. ஸோ இது 10வது பதிப்பு எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்க்கணும். இலங்கையில் படைபெற்றோம். இந்தியாவும் இலங்கையும் வந்து இராணுவ போர் பயிற்சி செய்யக்கூடியது. 2 நாடுகளுக்கு இடையே வந்து இராணுவ உறவை மேம்படுத்தும் விதமாக இந்த பயிற்சி என்பது ஆண்டுதோறும் நடத்தப்படும். இது வந்து என்னது, 10வது எடிஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்தது 7th கொஸ்டின் பார்க்கலாம். உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டி சாதனை படைத்தவர் யார்? உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் ஒரு சாதனை வந்து ஒரு வீரர் நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். யார் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னா டேரியல் விசர் அப்படின்றவர் தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா சமோவா அப்படின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன சார் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 39 ரன் அடித்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. எப்படி சார் 6 பால் 6 சிக்ஸ் அடித்தாலும் 36 தானே வரும், எப்படி 39 வரும் அப்படின்னா 3 நோபால்கள். ஓகேங்களா. ஸோ 3 நோபால்கள் உள்ளிட்டு 39 ரன்கள் வந்து ஒரே ஓவரில் எடுத்து வந்து சாதனை படைச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், பேரை தெரிஞ்சு வச்சுங்க, டேரியல் விசர் அப்படின்றவர். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது உலகின் மிக வயதான நபரான மரியா ஃப்ரன்யாஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? உலகின் மிக வயதான மரியா ஃப்ரான்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். தற்பொழுது எதற்கு இவரை பார்க்குறோம் அப்படின்னா இப்பொழுது வயது மூப்பின் காரணமாக தற்போது இவர் இறந்துள்ளார். ஓகேங்களா. ஸோ 1907 வந்து பிறந்தவர். ஸோ 117 வயசு ஆகுது இவர். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்போ இவருக்கு அடுத்து யார் இருக்கா? டொமிகோ எடுக்கா, ஜப்பானில் ஒருத்தர் 116 வயதில் இருக்கிறாரு. ஆனால் இவர் 117 வயதில் இறந்துருக்கிறார். மேபி வந்துட்டு இவர் இன்னும் 2 ஆண்டுகள் வாழ்ந்தார்னா இவருடைய சாதனையை வந்து இவர் முடிப்பார். ஓகேங்களா. இதை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜெரண்டாலஜி ஆய்வுக்குழு தான். இது வந்து இந்த வயது யார் அதிகம் கம்மி அப்படின்ற விஷயத்தை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது உலகின் மிக வயதான இருக்கக்கூடிய மரியா ஃப்ரான்சஸ் ஸ்பெயினை சார்ந்தவர். தற்பொழுது என்ன அப்படின்னா மறைவு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 9வது கொஸ்டின் பார்க்கலாம்.
சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யார்? ஓகேங்களா. ஸோ சின்சினாட்டி ஓப்பன் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மிகச்சிறந்த வீரராக இருக்கக்கூடிய ஜானிக் சின்னர் அவர்கள் தான் வந்து இதில் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. யாரை எதிர்த்து சார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் டிஃபோ அவரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இது இவருடைய 15வது கேரியர் பட்டமாக இருக்கிறது. அப்போ வந்து அரினா சபலென்கா வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஜெசிலா ஃபெகுலா அவர்களை வந்து எதிர்த்து. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது ஜஸ்ட் இது வந்து இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது 10வது கொஸ்டின். மலேசியாவினுடைய பிரதமர் யார்? மலேசியாவினுடைய பிரதமர் யார் அப்படின்னா அன்வர் இப்ராஹிம். மலேசியாவினுடைய பிரதமர் யார் அப்படின்னா அன்வர் இப்ராஹிம். எதற்கு இப்போ இவர் குறித்து பார்க்குறோம் அப்படின்னா இவர் வந்துட்டு இந்தியா வந்திருக்கிறார். இந்த அன்வர் இப்ராஹிம் இருக்கிறார் இல்லையா, ஸோ மலேசியாவினுடைய பிரதமர் அவர் வந்து தற்பொழுது இந்தியா வந்திருக்கிறார். இந்தியா வந்த உடனே நரேந்திர மோடியும் இவரும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இவர்கள் 2 நாடுகளுக்கு இடையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கிறது. அதை வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. 8 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்குது. என்னென்ன அதில் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்கலாம். திருவள்ளுவர் இருக்கை மலாயா பல்கலைக்கழகம் கோலாலம்பூர். ஓகேங்களா. மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த மலாயா பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி ஆயுர்வேத இருக்கை துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் கோலாலம்பூரில். ஓகேங்களா. திருவள்ளுவர் இருக்கையும் ஆயுர்வேத இருக்கையும் வந்து உருவாக்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது எந்த நாட்டிடமிருந்து MQ-9B ராக்கெட் என்பது வாங்க இருக்கிறாங்க? இந்தியா வந்து வாங்க திட்டமிட்டிருக்காங்க. MQ-9B ரக ட்ரோன்கள், ராக்கெட் கிடையாது, ட்ரோன்களை வந்து வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவிடமிருந்து தான் வாங்க திட்டமிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31 நவீன ட்ரோன்கள் வந்து கொள்முதல் செய்ய வந்துட்டு இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஆயுதங்களை எடுத்து சென்று டைரெக்டாக தாக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது, நவீன திறன்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அமெரிக்காட்டிலேருந்து வாங்க வந்து இந்தியா வந்து என்ன அப்படின்னா திட்டமிட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஓகே, 12வது கொஸ்டின். சமீபத்தில் எந்த மாநிலத்தினுடைய சிக்கிம் மாநிலத்தினுடைய அலுவல் மொழியாக எந்த மொழி சேர்க்கப்பட்டிருக்குது? சிக்கிம் மாநிலத்தினுடைய அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி என்ன அப்படின்னா நேபாளி மொழி. ஓகேங்களா. சிக்கிம் மாநிலத்தினுடைய அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்ட மொழி எதுனா நேபாளி. ஓகேங்களா. நேபாளி வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்பது 1992 அங்கீகரிக்கப்பட்டுச்சு. ஸோ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும்தான் அலுவல் மொழியாக செயல்பட்டு வந்துச்சு. தற்பொழுது என்னது நேபாளியும் அதோட சேர்க்கப்பட்டிருக்குது. சிக்கில் அலுவலக மொழிச்சட்டம் என்பது 1977. சிக்கிம் கிரிந்துகாரி மோர்ச்சா 32 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 34 தொகுதியில் 32 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதன் வெற்றி பெற்றுட்டு இந்த நேபாளிய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் வந்துட்டு என்னது அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மொழியை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் 1வது மொழிக்குழு எப்போ சார் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1955. அடுத்தது அலுவலக மொழி சட்டம் என்பது 1963. இந்த 63 படி தான் இந்தியாவில் வந்து என்னது 15 மொழிகள் வந்துட்டு 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் இந்தியுடன் சேர்ந்து அலுவல் மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அலுவலக மொழி திருத்தச் சட்டம் 67. ஓகேங்களா. 67 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா காலவரையின்றி அது வந்து தொடரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தொடக்கத்தில் வந்து என்ன அப்படின்னா 14 மொழிகள் என்பது இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்துச்சு. தற்போது எத்தனை சார் இருக்குது அப்படின்னா 22 மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா மொழி குறித்த பகுதி எது, மொழி குறித்த அட்டவணை எது, இது 2 நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 13வது கொஸ்டின். ஐநாவிற்கான புதிய இந்திய தூதர் யார்? ஐநாவிற்கான புதிய இந்திய தூதர் யார் அப்படின்னா பர்வதநேரி ஹரீஷ். ஐநாவிற்கான புதிய இந்திய தூதராக பர்வதநேரி ஹரீஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து இவர் என்ன சார் இருந்தார் அப்படின்னா ஜெர்மனிக்கான இந்திய தூதராக இவர் இருந்தார். இப்போ ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ருசிரா கம்போஜ் பலகாலமாக ஒரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே ருசிரா கம்போஜ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஐநாவிற்கான இந்திய தூதராக செயல்பட்டு கொண்டிருந்தார். தற்போது இவர் ஓய்வு பெற்றதன் அடிப்படையில் இந்த பர்வதநேரி ஹரீஷ் அவர்கள் வந்து என்னது ஐநாவிற்கான புதிய இந்திய தூதராக இருக்கிறார். முக்கியமான கொஸ்டின். இவர் வந்து 1990 இந்திய வெளியுறவு சேவை அதிகாரியாக ஜாயின் பண்ணார். ஓகேங்களா. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஐநாவிற்கான புதிய இந்திய தூதராக யார் பர்வதநேரி ஹரீஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது. ஓகேங்களா.
14th கொஸ்டின், உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர் யார்? ஓகேங்களா, உலகின் சிறந்த மத்திய வங்கி கவர்னர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா, சக்திகாந்த தாஸ் யார்? ஆர்பிஐயினுடைய கவர்னர் தான் சக்திகாந்த தாஸ். ஸோ ஆர்பிஐ எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், 1935. ஓகேங்களா, ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு வங்கிகளாக தேசியமயமாக்கப்பட்டுச்சு இல்லையா, எத்தனை வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது, எந்த ஆண்டில் என்பது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே, அதை நம்ம பார்த்துட்டோம். இந்த மத்திய வங்கியின் அறிக்கை 2024 குளோபல் ஃபைனான்ஸ் இதழ் தான் வந்து இதை வந்து வெளியிடுவாங்க. தொடர்ந்து 2வது ஆண்டாக வெளியிடுறாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி யார் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் வெளியிடுவாங்க. எதை குறித்து இதெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னா, அந்த வங்கியினுடைய ஆளுநர் பார்த்திங்க அப்படின்னா பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறாரு, பொருளாதார வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது, நாணயத்தினுடைய நிலைத்தன்மை அப்படின்றது எப்படி இருக்குது, வட்டி விகிதத்தை எப்படி சரியாக நிர்வகிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் இதை வந்து வெளியிடுவாங்க பட்டியல். அதில் நம்ம இந்தியாவினுடைய சக்திகாந்த தாஸும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டென்மார்க்கினுடைய மத்திய வங்கி கவர்னர் கிறிஸ்டியன் தாம்சன் இருக்கிறாரு. சுவிட்சர்லாந்தின் மத்திய வங்கி கவர்னர் தாமஸ் ஜோர்டான் அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, 15வது கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான தண்ணீர் தொழில்நுட்ப மாநாடு. ஓகேங்களா, தண்ணீர் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடைபெற்றது? அதாவது 2024 ஆண்டிற்கான உலக தண்ணீர் தொழில்நுட்ப மாநாடு என்பது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா புதுடெல்லியில் தான் நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா, GEEF அமைப்பு சார்பாக இது வந்து நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த தண்ணீர் குடிக்கிற தேவை குறித்தும் தண்ணீரினுடைய முக்கியத்துவம் குறித்தும் தண்ணீரை எப்படியெல்லாம் சிக்கனப்படுத்த வேண்டும், ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கிது, ஒரு இடத்துல தண்ணீரே கிடைக்கல, ஸோ சரிசமமாக எப்படி கொண்டு செல்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி குளோபல் வாட்டர் டெக் விருது 2024 பார்த்திங்க அப்படின்னா அரசு நிறுவனமான TNPL இருக்குது இல்லையா, ஸோ அந்த நிறுவனத்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது. எதற்காக அப்படின்னா நன்னீர் ஆதாரங்களை வந்து இவங்க பாதுகாத்ததற்காக இந்த விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 2024 ஆண்டிற்கான உலக தண்ணீர் தொழில்நுட்ப உச்சி மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா, இதில் குளோபல் வாட்டர் டெக் விருது TNPLக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே, குடும்ப அட்டைதாரர்களுக்கான பொது விநியோக திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்குது? குடும்ப அட்டைதாரர்களுக்கான பொது விநியோக திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்குதுன்னா ஒடிசா புவனேஸ்வர். இதில் நம்ம இது என்ன சார் நார்மலான விஷயம் தானே, இதே எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு மதியம் ஒரு 2 to 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் பொருள்கள் வாங்க முடியாது, கூட்ட நெரிசல் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக தற்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ATM, நம்ம எப்படி பணம் வந்து 24 மணி நேரமே போயிட்டு பணம் வந்து ATM பேங்குகளை எடுக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி முழு நேர தானிய வழங்கீட்டு இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரில் ஃபஸ்ட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டை வச்சு அதில் வந்து QR கோட் அந்த மாதிரி விஷயங்களாம் வந்து உருவாக்க இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கப்பட இருக்குது. ஸோ அதன் மூலமாக 24 மணி நேரமே வந்துட்டு நம்மளால் வந்து எந்த டயத்துக்கு வேணால் அந்த மாதத்திற்கான அந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதை வந்து இப்போ அவங்க புவனேஸ்வர் ஒடிசாவில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேங்களா, சரி, ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புதிய உள்துறை செயலாளராக மூத்த IAS அதிகாரி கோவிந்த் மோகன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அஜய்குமார் பல்லா அவர்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து இவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, உலகின் வலிமையான உணவு மற்றும் பால் பொருள்களின் பிராண்ட் பட்டியல் ஃப்ராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம், லண்டனை சார்ந்த நிறுவனம் வந்துட்டு வெளியிடுவாங்க. இதில் முதலிடத்தில் அமுல் நிறுவனம் வந்து இருக்குது. 27,400 கோடி ரூபாய் அளவிற்கு இவர்களுடைய இது இருக்குது. இந்தியாவை சார்ந்த 4வது இடத்துல பிரிட்டானியா நிறுவனம் பிஸ்கட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 65 லட்சம் மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளதாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. மத்திய கல்வி வாரியம் மாநில கல்வி வாரியம் ரெண்டையுமே சேர்த்து இதில் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் 10th அதிக அளவில் 12 அதிக மாணவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. 10th ஒரு 6% மத்திய கல்வி வாரியத்திலையும், 12th 12%, அதே மாநில அளவில் பார்த்திங்கன்னா 10th 10, 12 18%. ஓகேங்களா, ஓகே, புதுடெல்லி
எதுக்கு புதுடெல்லியை பார்க்குறோம் அப்படின்னா, எண்ணிம சக்தி மையம் டிஜிட்டல் சக்தி சென்டர் அப்படின்ற தேசிய மகளிர் ஆணையர் சார்பத்தில் உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய பல்வேறு இணையவழி குற்றங்களுக்கான தீர்வு காண. ஓகேங்களா. ஸோ இப்போ இணையவழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களை வந்து ஏதாவது ஒரு திட்டணும், ஒருத்தங்களை வந்து நம்ம திட்டுறோம் அப்படின்னா கூட பெண்களை மையப்படுத்திய வார்த்தைகளை வச்சு தான் நம்ம திட்டுறோம். ஸோ இந்த மாதிரி இணையவழி குற்றங்களை குறைக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்காக, பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எண்ணிம சக்தி மையம் டிஜிட்டல் சக்தி சென்டர் அப்படின்றது தேசிய மகளிர் ஆணையத்தால் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்தது 2வது அணு உலை உற்பத்தி தொடக்கம் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காக்ராபார் அணுமின் நிலையம் குஜராத்தில் 4வது உலை இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து 2வது அணு உலை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2வது 700 மெகாவாட் அணு உலையாக இருக்குது. ஓகேங்களா. இதே அப்படிங்கும்போது 14 உலைகள் வந்து உருவாக்கப்பட இருக்குது. அடுத்ததில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி என்பது ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் சென்னையில் 5வது சீசனாக நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஜஸ்ட்டு U17 உலக மல்யுத்த போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைபெறும் ரோனக் தாகியா வெண்கலத்தை வென்றிருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமானதான். மரத்துக்கு வந்து ராக்கி. ஓகேங்களா. பசுமை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மரத்திற்கு வந்து ஒரு ராக்கி வந்து கட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி 2012 முதல் மரங்கள் பாதுகாப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே. நாடு முழுவதிலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விதிமுறைகளை வகுக்க 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்குது. தலைமை வந்து ஆர்த்தி சரீன். எதற்காக சார் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு உயரிய சேவை செய்யும் போது ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு இறப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடைபெற்றா உடனே வந்து அந்த உறவினர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மருத்துவரை வந்து சரமாரியாக தாக்கிடுறாங்க, கண்மூடித்தனமாக தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட பார்க்காம. ஸோ இந்த மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அந்த விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்குது. 10 பேர் கொண்ட குழு. ஆர்த்தி சரீன் என்பவர்கள் வந்து என்னது இதில் தலைமையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது கால் ஆஃப் த கேர்ள் அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் பரிமல் நத்வானி மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஜஸ்ட் இது வந்து எதை பற்றிய புத்தகம் அப்படின்னா, இந்த ஆசிய சிங்கங்கள் இருக்குதுயா, இந்தியாவில் குஜராத்தினுடைய கிர் அப்படின்ற இடத்துல இந்த ஆசிய சிங்கங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி விளக்கப்பட்ட ஒரு புத்தகங்கள். சிங்கங்களினுடைய குணம் என்ன, சிங்கங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, சிங்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அது குறித்த ஒரு சிங்கங்களை குறித்து ஆசிய சிங்கங்கள் குறித்த ஒரு விரிவான ஒரு புத்தகம் இது. ஓகேங்களா. ஓகே. மலையாள திரையரங்குகள் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தலை தடுக்க 3 பேர் கொண்ட குழு வந்து நீதிபதி ஹேமா தலைமையிலான நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த திரையுலகில் பார்த்தீங்க அப்படின்னா, மலையாள திரையுலகில் இப்போ ஒரு சர்ச்சை வந்து பெருசாக டெவலப் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் திரையில் வந்து அதிகமாக இருக்குது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்த நிலையில் இதற்கான குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. சில முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சத்பவனா திவாஸ் என்பது ஆகஸ்ட் 20 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. இது முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினமான 1947 ஆகஸ்ட் 20 முன்னிட்டு தான் வந்துட்டு இந்த தினம் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, நமது வேறுபாடுகள் தழுவுதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஓகே. இந்திய அக்ஷய் உர்ஜா திவாஸ் என்பது ஆகஸ்ட் 20. தீம் என்ன சார் அப்படின்னா, நிலையான ஆற்றலை தழுவுதல் என்பது. ஓகேங்களா. உலக கொசு நாள் என்பது ஆகஸ்ட் 20. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த 1890 சார் ரொனால்ட் ராஸ் இருக்கார் இல்லையா, மலேரியாவை வந்து இந்த பெரிதாக கண்டுபிடித்தவர் இவர் தான். ஓகேங்களா. ஸோ அந்த கொசுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கொசுனால் என்னென்ன நோய்கள்லாம் பரவுது அப்படின்றது குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா, மிகவும் சமமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை துரிதப்படுத்துதல் அப்படின்றது. ஓகே. அடுத்தது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நினைவு கூறும் மற்றும் அஞ்சலி செலுத்தும் சர்வதேச தினம் என்பது ஆகஸ்ட் 21. உலக முதியோர் தினம் என்பது ஆகஸ்ட் 21. ஓகேங்களா. முதியோர்களை வந்து எந்த மாதிரி காக்கணும், ஓகேங்களா, அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு எந்த மாதிரி காக்கணும். சில பசங்க பொண்ணுங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அப்பா அம்மாவை என்ன பண்ணுறாங்க, முதியோர் காலகட்டத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விட்டுட்டு அவங்க பேசாட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்கள வந்து பேணி காப்பது, அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றது குறித்த ஒரு விளக்கம் குறித்த விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த முதியோர் தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ் தினம் ஆகஸ்ட் 22. ஓகேங்களா. சென்னப்ப நாயக்கர் நினைவாக அப்படிங்கிறதா இந்த தினம் வந்து 1939 ஆகஸ்ட் 22 சென்னப்ப நாயக்கர் நினைவாக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. ஸோ இன்றைக்கே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை ஆகஸ்ட் மாதத்திற்கு வந்து நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா. ஆகஸ்ட் 31 வரைக்குமே இன்றைக்கி நான் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு செப்டம்பர் முடிச்சிருவேன் சொன்ன மாதிரி. ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ.